அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திரளான ஜனங்கள் அவர் கூடி வர்றாங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, மனதுருகிற தெய்வம் இயேசு. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோழ்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மனதுருகி. எப்படி இருந்தாங்கன்னா, தோழ்ந்து போய் சோர்ந்து போய் மேய்ப்பினாலாத ஆடு எப்படி இருக்கும்? ஆடு மேய்ச்சா தாங்க நல்ல உணவு, அதுக்கு தான் அந்த தழையை போட்டு நல்லா ஆடு மேய்ச்சா தான் புஷ்டியாக இருக்கணும். இல்லை எப்படி இருக்கும்? ஒல்லியாகிடும், ஒன்றுமே இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, மேய்ப்பினால் ஆடுகளை போலவும் சிதறடிக்கப்பட்டு ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவளாக இருந்தீர்கள். ஆனபடினாலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பிரச்சனையிலிருந்து வெளியே மாற முடியலையா? போராட்டமாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் மேல் மனது உருகிறார். அவர் மனது உருகும் தெய்வம். யாரும் மனது உருக்கம் வைப்பாங்க, ஆனால் அது உண்டான பலனை வச்சு தான் மனது உருவாங்க. ஏசு அப்படியேப்பட்டவர் இல்லை. அவர் தான் சொல்கிறார், மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல திரளான ஜனங்களை கண்ட பொழுது. எத்தனையோ ஜனங்கள் ஒரு மேய்ப்பெண் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத, எத்தனையோ காரியத்தில் சிக்குண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், ஒரு மேய்ப்பெண் இல்லாத, நல்ல ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டடையாத, நீங்கள் அலைந்து திரிந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறார், மனதுருவேன். உங்கள் மேல் மனதுருகிற தெய்வம். எந்தபடினாலே அவர் மேல் மனதுருகி அவர் திரளான ஜனங்களை பொழுது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போலவும் தோழ்ந்து போனவர்களாய் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடினால். சிதறடிக்கப்பட்டாங்க. எல்லா வியாதி நம்மளை நெருக்கி சிதறடிக்கப்பட்டது. வேலை செல்வத்தில் சிதறடிக்கப்பட்டோம், குடும்பத்தில் சிதறடிக்கப்பட்டோம், எல்லா நிலையும் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் மனது உருகிறேன். உங்கள் மேல் உருக்கமாக இருக்கிற தெய்வம் நான் தாம்மா, என்னை நோக்கி கூப்பிடு. யாரால நோக்கி விட போகிறீங்க? இந்த வசனத்தை கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, மனது உருகிற தெய்வம்னா இயேசு உருவிட்டாங்க. அதுமாரி உங்கள் மனசில் அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை அழைத்து கொள்ளுங்க. அவர் வந்துட்டார்னா மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல நீங்கள் இருக்க மாட்டீங்க, அலைந்து தெரிய மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தில் எடுப்பார், மனதுருக்கினே இருப்பார். உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார், உங்கள் மேல் தயவாக இருப்பார். எல்லா காலத்திலும் வெற்றிகரமாக வாய்க்க அவர் வல்லவராக இருப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.